Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சைடிஸ் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நெல்லிக்காவை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை ஃபில் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு தட்டு வச்சு இதுலேயும் நெல்லிக்காவை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நெல்லிக்காய் நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும். நெல்லிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கட் பண்ண போகிறோம். இது கட் பண்ணுறதுக்கு கத்தி எதுவுமே தேவையில்லை. நம்ம கையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா நெல்லிக்காவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா நெல்லிக்காவுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பரான டேஸ்ட் தரும். நம்ம அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக காயை சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கட்டி காயை சேர்த்துக்கிறோம். நீங்கள் தூள் காயமாக இருந்தால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் இதில் உள்ள சேர்த்துடலாம். 10 பல் பூண்டு அதை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உள்ள சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை உள்ள சேர்த்துக்க போகிறோம். நெல்லிக்காவை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பத்து நிமிஷம் தண்ணி எல்லாமே வற்றி இது நல்லா ஊறுகாய் ஸ்டேஜுக்கு மாறி வரட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.